பணக்காரங்க மட்டும் இன்னும் பணக்காரங்க ஆயிட்டே போறதுக்கும், நம்மள மாதிரி நெறைய பேர் எவ்ளோ சம்பாதிச்சாலும் அதே இடத்துல இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 7 ரகசிய நம்பர்ஸ் தான் அதுக்கு காரணம். வாங்க அந்த நம்பர்ஸ் என்னன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த கேள்விய கேட்போம். செல்வம் சேர்க்கிறவங்களுக்கும் ஏழையாவே இருக்கிறவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? நிச்சயமா இது உங்க சம்பளத்தை பத்தினது இல்ல. இல்லனா நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கன்றதும் இல்ல. அப்போ என்னதான் அந்த வித்தியாசம்? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். பணக்காரங்க ரொம்ப தீவிரமா ஒரு 7 நம்பர்ஸ ட்ராக் பண்றாங்க. ஆனா மத்தவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இருக்கிறதே தெரியாது. சரி வாங்க, அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான எண்ணுடன் ஆரம்பிக்கலாம். இத நம்ம நிதி இலக்கு கோடுன்னு சொல்லலாம். அதாவது உங்க நிதி பயணத்தோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதான். இந்த இலக்குக்கு பேரு திருப்புமுன புள்ளி. அதாவது நீங்க வேலைக்கு போகணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ற ஒரு தருணம். உங்க முதலீடுகள் உங்களுக்காக சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு புள்ளி. இத கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. உங்க மொத்த முதலீடுகளை 3% பெருக்குனா வர்ற தொகை உங்க ஒரு வருஷ செலவுக்கு சமமாவோ இல்ல அதுக்கு மேலேயோ இருக்கணும். அவ்வளவுதான். சரி, ஏன் இந்த 3%? இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. இந்தியாவுல செஞ்ச ஆய்வுகளின்படி இதுதான் பாதுகாப்பான திரும்பப் பெறும் விகிதம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் உங்க முதலீட்ல இருந்து இந்த 3% நீங்க எடுத்தாலும் உங்க பணம் மொத்தமா தீர்ந்து போகாது. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. நீங்க அந்த திருப்புமுனை புள்ளியை நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு இது தெளிவா காட்டும். இன்னும் 0ல தான் இருக்கீங்களா இல்ல 100% இலக்க நெருங்கிட்டீங்களா? நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. ஓகே, நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த இலக்கை எப்படி வேகமா அடையிறது? அதுதான் உண்மையான கேள்வி. அதுக்கான பதில் தான் அடுத்த சில நம்பர்ஸ்ல இருக்கு. அடுத்த 3 நம்பர்ஸ ஒரு கார் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. காருக்கு எப்படி ஆக்சிலரேட்டர் வேகத்தை கூட்ட உதவுதோ, பிரேக் வேகத்தை குறைக்க உதவுதோ, அதே மாதிரி தான் இந்த நம்பர்ஸும் உங்க நிதி பயணத்தை கட்டுப்படுத்தும். முதல்ல உங்க வேகம். இதுக்கு பேரு சுதந்திர வேகம், அதாவது உங்க சேமிப்பு விகிதம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியும்னு முடிவு பண்ற முக்கியமான காரணியே இதுதான். உங்க மாச சேமிப்பையும் முதலீட்டையும் உங்க வருமானத்தால வகுத்து 100ஆல பெருக்குனா உங்க வேகம் கிடைச்சிடும். கணக்கு ரொம்ப சிம்பிள். உங்க செலவு தான் உங்க இலக்கு. உங்க சேமிப்பு விகிதம் தான் அந்த இலக்க அடையிற வேகம். எவ்வளோ அதிகமா சேமிக்கிறீங்களோ அவ்வளவு குறைவான வருஷம் நீங்க வேலை பார்த்தா போதும். அடுத்தது உங்க பயணத்தோட பிரேக், அதாவது தடை. அதுக்கு பேரு மூச்சு திணறல் மதிப்பெண். இதுதான் உங்க பணத்தை கழுத்த நெரிக்கிற முக்கியமான விஷயம். உங்க சம்பளத்துல எவ்வளவு சதவீதம் இஎம்ஐக்கு போகுதுன்னு இது காட்டும். இந்த சார்ட் ஒரு தெளிவான வழிகாட்டி. உங்க மதிப்பெண் 30%க்கு கீழே இருந்தா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆனா 50%க்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. அடுத்தது வாழ்க்கை முறை உயர்வு. வருமானம் அதிகமாக செலவும் சேர்ந்தே அதிகமானா எவ்ளோ சம்பாடிச்சாலும் கடைசி வரைக்கும் கையில காசு நிக்காது. இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி உங்க செல்வத்தை அமைதியா அழிச்சிடும். வாங்க இந்த கான்செப்ட ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தோட பார்க்கலாம். எனக்கு 13 வயசு இருக்கும்போது எங்க அப்பாக்கு ஒரு சாதாரண சர்ஜரி தப்பா போயிடுச்சு. ஒரே ராத்திரியில எங்க குடும்பத்தோட முக்கிய வருமானம் நின்னு போச்சு. ஆனா அந்த நேரத்துல எங்களை காப்பாத்துனது என்ன தெரியுமா? எங்க அப்பா பணத்தை செலவு செஞ்ச விதம்தான். அவர் முதலீடு செய்யறதுல எப்போதுமே ரொம்ப கவனமா இருந்தாரு. அவரோட மூச்சு திணறல் மதிப்பெண் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. தேவையில்லாத செலவுகளையும் அவர் கட்டுப்படுத்தினாரு. இதனாலதான் அந்த நெருக்கடியான நேரத்துல எங்க குடும்பத்தால சமாளிக்க முடிஞ்சது. இப்ப புரியுதா அந்த 2 நம்பரோட பவர்? சரி, அடுத்த 2 நம்பர்ஸ பார்க்கலாம். இது உங்க காரோட டேஷ்போர்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க பயணத்தோட தற்போதைய நிலவரத்தையும் பாதுகாப்பையும் இது காட்டும். இதுக்கு பேரு கண்ணாடியின் விகிதம். இது உங்களையே நீங்க கண்ணாடில பாக்குற மாதிரி. உங்க முன்னுரிமை எதுல இருக்கு? இப்போ இருக்கிற செலவுலையா இல்ல எதிர்காலத்துக்கான முதலீட்டுலையான்ட்டு இது பட்டன காட்டிடும். இத விகிதம் 0.5க்கு மேல இருந்தா ரொம்ப நல்லது. அதாவது நீங்க செலவு செய்யறதுல பாதியாவது முதலீடு செய்றீங்க. ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல இருந்தா நீங்க சரியான பாதையில சூப்பரா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது சக்தி மாதங்கள். இது வெறும் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல. இது உங்களுக்கான சுதந்திர நிதி. உங்களுக்கு சுதந்திரத்தையும் முடிவெடுக்கிறதுக்கான சக்தியையும் இது கொடுக்கும். உங்க கையில இருக்கிற சேமிப்பு எத்தனை மாச செலவுகளை சமாளிக்க போதுமானதுன்றதுதான் இது. பொதுவா 6 மாச சேமிப்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 12 மாசம் இல்ல அதுக்கு மேல கையில காசு இருந்தா அது உங்களுக்கு ஒரு தனி தைரியத்தை கொடுக்கும். பிடிக்காத வேலையை விடலாம், ரிஸ்க் எடுக்கலாம், இல்ல ஒரு நல்ல நிலைமையில இருந்து நீங்க பேரம் பேசலாம்.
கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பருக்கு வந்திருக்கோம். இது உங்ககிட்ட இருக்கிற வண்டிய ஓட்டுற டிரைவரை பத்தினது, அதாவது உங்கள பத்தி. அந்த நம்பர் தான் 1% ஆர். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க முழிச்சிருக்கிற நேரத்துல வெறும் 1%, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் உங்க மேல நீங்க முதலீடு செய்யறது, புதுசா ஏதாவது கத்துக்கிறது. இதுதான் உங்க வருமானத்தை பல மடங்கு அதிகமாக்கி நாம பார்த்த மத்த எல்லா நம்பர்ஸையும் சரியான திசையில வேகமா கொண்டு போகும். சரி வாங்க, ஒரு தடவை எல்லாத்தையும் வேகமா பாத்திரலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த 7 செல்வ எண்கள்: திருப்புமுன புள்ளி, சுதந்திர வேகம், மூச்சு திணறல் மதிப்பெண், வாழ்க்கை முறை உயர்வு, கண்ணாடியின் விகிதம், சக்தி மாதங்கள் மற்றும் அந்த 1% ஆர். இப்போ இந்த 7 எண்களும் உங்களுக்கு தெரியும். கேள்வி இதுதான், இதுல எந்த எண்ணை நீங்க முதல்ல மாத்த போறீங்க? பதில் உங்க கையில தான் இருக்கு. உங்க நிதி பயணத்தோட கட்டுப்பாட்டை இன்னிக்கே உங்க கையில எடுங்க.